அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய பிறகு அதே போன்ற பிரச்சனையை வேறு இடங்களில் எழுப்பி இந்துக்களுக்கு தலைவர்களாகி விடலாம் என சிலர் நினைக்கிறார்கள் என்று பிரதமர் மோடியை மீண்டும் மறைமுகமாக அட்டாக் செய்துள்ளார் RSS தலைவர் மோகன் பகவத். அயோத்தி ராமர் கோயிலை தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அதே மாதிரியான பிரச்சனை எழ ஆரம்பித்துள்ளது. மசூதி அமைந்துள்ள இடங்களில் இதற்கு முன்பு கோயில் இருந்ததாக சொல்லி ஆய்வு நடத்துமாறு இந்து அமைப்புகள் கோரிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் ஏற்பட்ட மசூதி சர்ச்சை வன்முறையாகவே வெடித்தது. இது தொடர்பாக பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், இந்தியாவில் நீண்ட காலமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு புதிய இடங்களில் அதே போன்ற பிரச்சனைகளை கிளப்புகின்றனர். அதன் மூலம் இந்துக்களின் தலைவர்களாக மாறலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை இந்தியாவால் தான் உலகுக்கு காண்பிக்க முடியும். முந்தைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம் நாட்டை உலகிற்கு முன்மாதிரியாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்துக்களின் தலைவர்களாக நினைக்கிறார்கள் என பிரதமர் மோடியை மோகன் பகவத் மறைமுகமாக அட்டாக் செய்துள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. மோகன் பகவத் அவ்வப்போது மோடிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருவது விவாதமாக மாறியுள்ளது. ஏற்கனவே நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை, என்னை கடவுள் அனுப்பியிருக்கிறார் என்று பிரதமர் மோடி பேசியிருந்தது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் சில மனிதர்கள் தங்களை சூப்பர்மேன் என நினைத்துக் கொள்வதாக RSS தலைவர் மோகன் பகவத் பிரதமர் மோடியை மறைமுகமாக தாக்கியிருந்தார். RSS-இன் மூத்த பிரமுகர்களுக்கும் மோடிக்கும் இடையே பனிப்போர் நடந்து வருவதாக பேச்சு இருக்கிறது. மோடிக்கென்று தனிப்பட்ட வாக்கு வங்கி வளர்ந்திருக்கிறது. RSS-ஐ மீறிய ஒரு அமைப்பாக பாஜக விஸ்வரூபம் எடுத்துள்ளதை மூத்த பிரமுகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் தான் இந்த பிரச்சனை வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்வதை RSS தலைவரை சுட்டிக்காட்டி பேசுவதாக எதிர்த்தரப்பினர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர்.